தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். கேரள மாநிலம் கண்ணூரில் உயர் பாதுகாப்பு கொண்ட மத்திய சிறை உள்ளது. இன்று காலை வழக்கம் போல கைதிகள் எண்ணிக்கை ஆய்வு செய்யப்பட்டது. மரண தண்டனை குற்றவாளி கோவிந்தசாமி மாயமானது தெரிய வந்தது. ஒரு கை இழந்த மாற்றுத்திறனாளியான அவனது அறையில் ஜெயில் கம்பிகள் உடைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சிறையை சுற்றியுள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் அலசினர். இரவு 1:15க்கு கோவிந்தசாமி சிறையிலிருந்து தப்பியது உறுதியானது. இத்தனைக்கும் உயர் பாதுகாப்பு கொண்ட தனி அறையில்தான் அடைக்கப்பட்டிருந்தான். அதனை தாண்டி சென்றாலும் சிறையை சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. அதை மீறி எப்படி தப்பி சென்றான் என்கிற சந்தேகம் எழுந்தது. துணியை கயிறு போல கட்டி மின்வேலியை தாண்டினான் என அதிகாரிகள் கூறினர். இதையடுத்து கண்ணூர் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், குடியிருப்புகளில் தீவிர சோதனை நடத்தினர். சிறையிலிருந்து 2 கிலோமீட்டரில் தாளப் எனும் பகுதியில் கோவிந்தசாமி பிடிபட்டான். பாழடைந்த கட்டடம் ஒன்றில் பதுங்கியிருந்த அவனை போலீசார் சுற்றி வளைத்தனர். மீண்டும் சிறைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மாற்றுத்திறனாளியான கோவிந்தசாமி வெளியால் உதவி இல்லாமல் தப்பித்திருக்க முடியாது. சிறை அதிகாரிகளே உதவி செய்திருக்கக்கூடும் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கேரளாவை உலுக்கிய கைதி கோவிந்தசாமி 2011இல் கொடூர குற்றம் செய்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவன். தமிழகத்தில் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்தவன். சார்லி தாமஸ் என்கிற இன்னொரு பெயரும் உண்டு. 2011இல் எர்ணாகுளம் சொர்ணூர் ரயிலில் பெண்கள் பயணிக்கும் பெட்டியில் ஏறியிருக்கிறான். அதே பெட்டியில் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணும் பயணித்துள்ளார். கோவிந்தசாமி மாற்றுத்திறனாளி என்பதால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வழியில் மற்ற பயணிகள் அனைவரும் இறங்கிவிட இளம்பெண் மட்டும் இருந்துள்ளார். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட கோவிந்தசாமி பெண்ணிடம் அத்துமீறினான். அலறி அவர் ரயில் சிக்னலுக்காக நின்றபோது அவனிடம் இருந்து தப்பிக்க தண்டவாளத்தில் குதித்துள்ளார். இருந்தும் விடாத அவன் ரயிலில் இருந்து இறங்கி சென்று பெண்ணை சீரழித்தான். வன்கொடுமை செய்து கொலை செய்தான். இந்த குற்றத்திற்காக கோவிந்தசாமிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் அதனை 7 ஆண்டு சிறை தண்டனையாக குறைத்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. இதையடுத்து கண்ணூர் சிறையில் அடைக்கப்பட்டான். கொலை குற்றத்திற்காக சிறையில் இருந்தாலும் தனக்கு வேண்டிய வசதிகளை செய்து தர சொல்லி அதிகாரிகளை மிரளவிட்டான். பீடி கட்டு வேண்டும், பிரியாணி வேண்டும், செயற்கை கை பொருத்த வேண்டும் என அடிக்கடி கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருந்தான். இதனால் தனியறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் சிறையில் இருந்து தப்பி அதிகாரிகள் மத்தியில் பீதியை உண்டாக்கியுள்ளான். இப்போது கண்ணூரில் வைத்து பிடிபட்ட நிலையில் அவனிடம் விசாரணை நடக்கிறது.